லைக் படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க? எப்படி நடிச்சிருந்தாங்க? இந்த படத்த பார்க்கலாமா? வேண்டாமா? இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்க ஜிசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2040 அந்த காலகட்டத்துல மொபைல் ஃபோனே யூஸ் பண்ணாத ஒரு பையன் எப்பவுமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ற ஒரு பொண்ண காதலிப்பது போல் கதை வந்து அமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க காதல்ல என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, கடைசியில இவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்தாங்களா? சேரலையா? லைக் என்கின்ற ஆப்பால இவங்களுடைய காதல்கள்ல என்னென்ன பிரச்சனைகள சந்திச்சாங்க, இந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்களமே அமைஞ்சிருந்துச்சு. சரி ஓகே. இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க? அதுவும் எப்படி நடிச்சிருந்தாங்க? அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிரதீப் ரங்கநாதன். இவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மொபைல் ஃபோனே யூஸ் பண்ணாம ஒரு ரோலும், அவங்க காதலுக்காக மொபைல் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ற ஒரு ரோலும், இந்த 2 ரோலுமே இவர் வந்து சூப்பரா நடிச்சிருந்தாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவர எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாவே ஒரு ரூ. 10க்கு நடிக்க சொன்னா ரூ. 100க்கு நடிப்பாரு. அந்த அளவுக்கு அவரு சூப்பரா நடிப்பாரு. காமெடி சீனும் சரி, அப்புறம் காதல் சீனும் சரி, எல்லாமே அழகா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே முகபாவனைகள கரெக்ட்டா வச்சு சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். அடுத்தது இவர பத்தி, இவருடைய ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிற மாரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் வந்து இவருக்கு ரொம்பவே குடுக்கல. கடைசில தான் குடுத்திருந்தாங்க. பட் அந்த ஆக்ஷனுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. இவருடைய ஆக்டிங்க குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அழகா பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். அடுத்ததாட்டு வில்லன் ரோல்ல யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யா. இவருடைய நடிப்பு எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிற மாரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாகவே எஸ்.ஜே. சூர்யா படம்னாலே அதிகப்படியான வில்லன் தனம் நெறைய இருக்கும். சரியா? அப்படிங்கிற மாரி தான் நம்ம எல்லாருமே அவருடைய படத்த பார்க்க போவோம். ஆனா இந்த படத்துல மொத்தமா முடிச்சு விட்டுட்டாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். வில்லத்தனம் ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. ரொம்ப ஒண்ணும் எஸ்.ஜே. சூர்யா வில்லத்தனமா நடிக்கல இந்த படத்துல. பட் இருந்தாலும் அவருடைய காஸ்டியூம் வேரியன்ட் அழகா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். ரொம்பவே கலர்ஃபுல்லா சூஸ் பண்ணி அவருக்கு குடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அவர் குடுக்கப்பட்ட கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் யூனிக்கா அழகா டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ஆ இன்னொன்னு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவரு கூட எப்பவுமே ரோபோஸ் அதிகமா இருக்கிறது மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் அழகா தான் பண்ணியிருந்தாங்க. பட் அவருடைய அ ரோல் வந்து ரொம்பவே சுமாரா தான் இருந்துச்சு. பட் வில்லத்தனம் அவர்ட்ட ரொம்பவே இல்ல அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். அடுத்ததாட்டு நடிகை கீர்த்தி செட்டி. இவங்க இந்த படத்துல தீமா என்கின்ற கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. இவங்களுடைய நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான சின்ன சின்ன சீன்ஸ்லயுமே ரொம்பவே ஓவர் ஆக்ட் பண்ணி மொத்தமா சொதப்பிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி குடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கலர்ஃபுல்லா குடுத்துருந்தாங்க. நடிகையா தனியா தெரியனதுக்காக அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா ஒவ்வொரு அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ற பொருள எல்லாமே வந்து ரொம்பவே யூனிக்கா காமிச்சிருந்தாங்க. சரியா? அதெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டா அழகா இருந்துச்சு. பட் இவங்க வந்து ஓவர் ஆக்ட் பண்ணதுனால ரொம்பவே இந்த அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோல வந்து ஒழுங்கா நடிக்கல அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லியே தீருவேன். இந்த படத்துல அடுத்ததா யார் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு. யோகி பாபு காமெடியா நடிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்துல தேவையில்லாத ஆணி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யோகி பாபு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாவே பிரதீப் நடிச்ச படங்கள்னாலுமே அவரு காமெடி பண்ணி சூப்பரா தான் நடிப்பாரு. மக்கள வந்து சிரிக்க வைக்காட்டாலும் சிரிக்க அப்படி வச்சுருவாரு. ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களாவது காமெடி பண்ணி சிரிக்க வச்சுருவாரு. பட் தேவையில்லாம இந்த யோகி பாபா கொண்டு போட்டுருக்காங்க. அதாவது படம்னாலே யோகி பாபு இருந்தா தான் காமெடியா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இவர கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல இவரு தான் தேவையில்லாத ஆணி. அப்படி அவருடைய காமெடி எப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இல்ல அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். அதாவது இதுல ஃபுல்லா வந்து பெண்ண இழிவுபடுத்தி பேசுறது மாரி தான் காமெடி பண்ணியிருந்தாரு. இப்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2040ல அந்த காலகட்டத்துல பெண்கள் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி மொக்க மொக்கையா காமெடி பண்ணாரு யோகி பாபு. அடுத்ததாட்டு சீமான். சீமான் அவர்கள் வந்து இந்த படத்துல அப்பா வேடத்துல வந்து நடிச்சிருந்தாங்க. அதாவது சீமான பத்தி சொல்லவே வேண்டாம். அவருடைய அரசியல்ல ஓவர் ஆக்ட் பண்ணுவார்ல, அதே மாதிரி இந்த படத்துலயும் ரொம்பவே ஓவர் ஆக்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். ஃபர்ஸ்ட்டு இந்த படத்துல வந்து சீமான் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாரி கேட்கும்போதே, அவர் எப்படி நடிக்க போறாரு? சூப்பரா இருக்கும். அவர் நடிச்சாலே சூப்பரா இருக்கும். அப்படிங்கிற மாரி தான் எல்லாத்துக்குமே பார்க்க வச்சுச்சு. ஆனா, இந்த படத்துல மொத்தமா ஓவர் ஆக்ட் பண்ணி ரொம்பவே சொதப்பிட்டாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும்.
சொல்லி ஆகணும். இவரோட ட்ரெஸ் காஸ்டியூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத் அதாவது பழங்காலத்துல கொடுக்கப்பட்டது மாதிரி அவர் வந்து விவசாயிகளுக்காக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸ வந்து போட்டிருந்தாங்க. நார்மலான ட்ரெஸ் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். பட் இருந்தாலும் காஸ்டியூம் வேரியண்ட்டுக்குலாம் அவருக்கு வந்து கரெக்ட்டா பக்காவா பொருந்துச்சு. இருந்தாலும் அவர் ஓவர் ஆக்ட் பண்ணி மொத்தமா சொதப்பிட்டாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். சரி, இந்த படத்துல தேவையில்லாத ஆணிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ரொம்ப ரொம்ப தேவையில்லாத ஆணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய யூடியூபர்ஸ், இன்ஸ்டா செலிபிரிட்டி அப்படிங்கிற மாதிரி பல பிரபலங்கள புடிச்சு கொண்டு இந்த படத்துல கொண்டு அடைச்சுட்டாங்க. சரியா? அடைச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு குடுக்கப்பட்ட சீனாவது ஒழுங்கா காட்டியிருக்கலாமா? அது செல்லு பைத்தியம் மாதிரியே காமிச்சிருந்தாங்க. இவங்க எல்லாமே என்னத்துக்கு தான் இந்த படத்துக்கு வந்தாங்க? மொக்கையா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே! அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுச்சு. இவங்க எல்லாருமே தேவையில்லாத ஆணி. மொத்தமா இந்த படத்துல லைட்டா சும்மா மூஞ்ச காட்டிட்டு வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே. இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன். தயாரிப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். லலிதா குமார் மற்றும் நயன்தாரா, விக்னேஷ் சிவன். இசையமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் ரவிச்சந்திரன். ஒளி பதிவாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவிவர்மன். பட தொகுப்பாளர் பிரதீப் ராகவ். கலை இயக்குனர் முத்துராஜ். இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த படத்த வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இந்த படத்த பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யாருக்காண்டி போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்வேன்னா, பிரதீப் ரங்கநாதன் இருக்கார்ல, அவருக்காண்டியாவது இந்த படத்தவே நீங்க பார்க்கலாம் ஒருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி ஆவேன். ஏன்னா அவருடைய ஆக்ஷன்ஸ், அவருடைய காமெடிஸ் எல்லாமே அதில அழகா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்த ஃபேமிலியோட போய் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்ல வந்து ஒரு மாரி பேசியிருந்தாங்க. அதாவது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது மாதிரி பேசியிருந்தாங்க. பட் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஃபேமிலியா போய் பார்க்குறவங்க வந்து இத எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. இந்த லைக் என்கின்ற படம் இருக்குல்ல, இந்த படம் வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லர பார்க்கும்போதே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த எப்படியாவது பார்த்துறணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டெக்னாலஜி பூர்வமா அதிகமா வந்து ட்ரைலர்ல டிஃப்ரெண்டா வந்து காமிச்சிருந்தாங்க. இத பார்த்துட்டு கண்டிப்பா 2040ல இப்படி தான் இருக்குமா? கண்டிப்பா இத பார்த்தாகணும். மிஸ் பண்ணிறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண வச்சுச்சு. பட் இந்த படத்த பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்டா பார்க்க வச்சோம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் வச்சு தான் ஒரு படத்த வந்து எடுக்குறாங்க. இருந்தாலும் மொத்தமா யாரோட எஃபெக்ட்டுமே அங்க முழுசா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். நடிகர் வந்து ஓரளவுக்கு நடிச்சிருந்தாங்க. நடிகர் ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க வந்து வில்லனுக்கு ஒவ்வொரு கேரக்டருமே இல்ல. அதாவது அவருக்கு வந்து வில்லத்தனம் சுத்தமா அதுல இல்ல. யோகி பாபு அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடிக்காக வந்து சும்மா கொண்டு போட்டிருந்தாங்க. நெறைய யூடியூபர்ஸ தூக்கி உள்ள போட்டிருந்தாங்க. இப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த படத்த மொத்தமா சலிப்படைய வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி, நான் இந்த படத்த பார்த்ததுல எனக்கு இந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஆல்ரெடி இந்த படத்த யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? பார்த்துருந்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு? அத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.